தெரியுதா? பாகா பீச் நல்லா இருக்கு பாருங்களேன். அப்படியே சுற்றி ஃபுல்லாக க்ரீனரி. அப்படியே இங்கே பீச்சு, மேலே ஒரு வீடு. இங்கெல்லாம் ஆழமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க ட்ரிப்புக்கு. ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய இன்னும் நைட்டில் இங்கே சூப்பராக இருக்கும் போல். ஏன்னா நிறைய ஸ்டேஜ் எல்லாம் கட்டியிருக்காங்க. நைட்டில் மியூசிக்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கும் போல். நேற்று இங்கே வந்திருக்கலாம் போல், நம்மளுக்கு ஒன்றும் தெரில. அதனால் ஏதோ பிளான் பண்ணாமல் அப்படி அப்படியே வந்துட்டோமா. நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக ஒரு பிளான் போட்டு வருவோம். இங்கே பீச்சு செம்ம பெருசு. இங்கேருந்து அப்படியே போயிட்டே இருக்குது நேராக. லைஃப் கார்டெலாம் இருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. செம்மையாக லைட்டாக தூரல் போடுது. பெருசாக ஒன்றும் இல்லை, லைட்டாக தூரல் போடுது. கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. கைஸ் உண்மையாக எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குங்க கைஸ். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் நல்லாயிருக்கும். நான் வேறு ஏதோ ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஒரே ஒரு டிஷர்ட் இருக்குது, அதெல்லாம் போட்டுட்டுலாம் இதெல்லாம் உட்காந்து குளிக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ஆழமே இல்லை. அலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாகவே கம்மியாகிடுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பாருங்கள், அலை ரொம்ப கம்மியாக தான் வருது பாருங்கள். ரொம்ப பெருசாலாம் வரல. ஸோ அதனால் எல்லோரும் தைரியமாக குளிக்கிறாங்க. சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே இருக்காங்க. இங்கே பின்னாடி உட்காரத்துக்கு ஏரியாவும் இருக்குது. அது சார்ஜபிள் நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சு அப்படியே நின்றுக்கலாம். நிறைய பேர் குளிக்கிறாங்க, நிறைய பேர் வராங்க. இடம் லொக்கேஷனே சூப்பராக இருக்குது. அந்த பாகா பீச்சுன்னு போட்டிருக்கு பாருங்கள், அதுவே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. உங்களுக்கு காட்டுற இருங்க இன்னொரு வாட்டி. அது தெரிஞ்சு பார்த்தீங்களா? பாகா பீச்சுன்னு போட்டு அந்த அப்படியே அந்த லேண்ட்ஸ்கேப்பை பாருங்களேன். அப்படியே அந்த கடல், பாகா பீச்சுன்னு போட்டு அந்த கீழே இருக்க கல், பின்னாடி இருக்க மலை, அப்படியே இங்கே வந்தீங்கன்னா சீட்டிங் ஏரியா, இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக. ஃபோட்டோலாம் எடுக்கிறது சார்ஜ் போல். ஃபோட்டோ எடுத்து தருவாங்க பாகா பீச்சுன்ட்டு. ஸோ அதுக்கெலாம் சார்ஜஸ் ஆகும். எல்லாம் அவ்வளோ தூரத்தில் போய் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். ஆழமே இல்லை. இவங்க தான் லைஃப் கார்டு. இவர் தான். தண்ணியில் போய் கால் வைப்புவாங்க. தண்ணி சமைச்சில்லுன்னு இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடி போகலாம். சமைச்சில்லுன்னு இருக்குங்க தண்ணி. தண்ணி கிளீனாக தான் இருக்கு. ஓ இங்கே பாருங்க, மீன்லாம் இருக்குது. தெரிதான் தெரில உங்களுக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மீன். இங்கே பாருங்க. ஐயோ, ஷார்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு. மீன் சூப்பராக இருக்குங்க கீழே. உங்களுக்கு தெரிதான் தெரில, செம்மையாக இருக்குது. ஷார்ட்ஸ் பாதி நடந்துச்சு.
அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இங்கே யாருமே இல்லை, அவ்வளோவா கூட்டம் கம்மியாக இருக்குது. இங்கேருந்து போட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த போட்டில் ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறதுன்னு நினைக்கிறேன். உள்ள இந்த ஸ்கூபா டைவிங் அதுக்கெலாம் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லாக க்ரௌடடாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா க்ரௌடே கிடையாது. நல்லா இருக்குது, தண்ணி நல்லா இருக்குது, ஆக்சுவலாக க்ளீனாக தான் இருக்குது. அங்கே போய் நின்னாலும் தண்ணி வந்துடுது. ஸோ கைஸ், பாகா பீச் பார்த்தாச்சு, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க. ஒரு மாதிரி ஜாலியாக குளிக்கிறதுக்கெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும். அதனால் லைஃப் கார்டெலாம் இருக்கார். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அலையும் வந்து அவ்வளோவா வரல, அலை அங்கேயே தூரமாகவே ஸ்டாப் ஆகிடுது. அப்புறம் கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோப்பாக அப்படியே போல் நார்மலாக தான் இருக்குது. ஆழம்லாம் கிடையாது. ரொம்ப தூரம் போனால் தான் ஆழம். அது அவ்வளோ தூரம் போனீங்கனாலே லைஃப் கார்டு சொல்லிவிடுவார், விசில் அடிக்க ஆரம்பிச்சிடுவார். அப்படி ஸோ நல்ல ஒரு என்ஜாய் பண்ணலாம் இந்த ஸ்பாட்டில். இந்த பெட்டெல்லாம் போட்டிருக்காங்க, அது சார்ஜா இல்லையான்னு தெரில. சார்ஜ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ வந்தீங்கன்னா அதுலேயும் உட்காந்து அப்படியே ஜாலியாக பீச்சை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இப்போ இங்கேருந்து எங்கே போகிறதுன்னு தெரில, எங்கேயா போவோம். ஸோ எங்கே போகலாம்? டைம் என்ன ஆகுது? டைமே தெரிய மாட்டேங்குது. 9:58, 10 மணி தான் ஆகுது. எங்கே போகிறதுன்னு தெரில. பக்கத்தில் ஏதாவது பிளேஸ் இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு போனோம். இங்கே ஃபுல்லாக ஷாப்பிங் கடைங்க இருக்குது. எப்படி இருக்குன்றது காட்டுறேன். உள்ளே போனால் ஷாப்பிங்கு அவ்வளோவா இந்த பக்கம் இல்லை போல். இங்கெல்லாம் இருக்குது. கேப்பு, ஹேட்டு, ட்ரெஸ்ஸு. ஸோ காலையிலே ஜனங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பாருங்க, நம்ம எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே அந்த பீச்சில் இருந்து அந்த மலை பார்த்தோம்ல, இங்கே தான் நம்ம வண்டியை பார்க் பண்ணியிருக்கோம். நெஸ்டிக் அரண் ஷோ குர்ச்சிஸ், போர்ச்சுகீஸில் எழுதியிருக்காங்க போல் சர்ச்சுக்கு பேர். இது ஒரு சின்னதாக ஒரு பிளேஸ், சர்ச்சு. சின்னதாக சர்ச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு போர்ச்சுகீஸ் அவங்க லாங்குவேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம அங்கே பார்த்தோம்ல, அங்கே நின்றுந்தோம். நம்ம அங்கே அந்த ஹட்டுக்கிட்ட நின்றுந்தோம். அங்கேருந்து இது பாகா கயாக்கிங்லாம் இருக்குது போல். ஸோ அங்கே இருக்குது பாருங்கள், கயாக்கிங் போட்ஸு. அப்படியே அங்கே கயாக்கிங் கூப்பிட்டு போவாங்க போல். அங்கே ஒரு ரிவர் மாதிரி போதில்ல, அந்த சைடு அங்கே கூப்பிட்டு போவாங்க போல். இருக்குது, நிறைய இருக்குது இங்கே. நல்லா இருக்குங்க இடம் ஆக்சுவலாக. இந்த பீச் சைட்லாம் மரம், அந்த நேச்சர் அப்படியே வச்சு
அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ வண்டி எடுத்து நம்ம கிளம்பலாம். அப்படியே எங்கேயாவது போக வேண்டியதான். மதியானம் லஞ்ச் அந்த கோன் ஃபிஷ் தாலி அது சாப்பிட்ணும். அதுக்கு முன்னாடி வேறு எந்த பிளானும் இல்லை. கிளம்புவோம் வண்டி எடுத்துகிட்டு. கைஸ் இப்போ நம்ம வந்து அஞ்சுனா பீச் போகிறோம். மோஸ்ட்டாக எல்லா பீச்சும் கவர் பண்ணிடலாம் இன்றைக்கி, வேறு வேலை இல்லை. அஞ்சுனா பீச் போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்றது காட்டுறேன். கைஸ் இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏதோ கிரவுண்டுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக மழை பெஞ்சு தண்ணியாக இருக்குது போல். ஆனால் ரொம்ப நாளாக தண்ணி இருக்குது போல் இதில். ஏன்னா ஃபுட்பால் அந்த கோல் போஸ்ட்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த இடம். அப்படியே அந்த பீச்சுக்கு பக்கத்தில் தான் வந்தேன், சும்மா சந்து போதுன்ட்டு. வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. அப்படியே ரோடு இந்த பக்கம், அந்த பக்கம் பீச். அப்படியே கைஸ் நான் அங்கே பார்த்தோம்ல கயாக்கிங்லாம் போட்டிருந்தாங்கண்ணே, அது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது போல். இங்கே பாருங்களேன். இது இருக்குது பாருங்கள் கயாக்கிங் போட்ஸு. ஸோ இங்கே தான் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு அப்படியே அனுப்புகிறாங்க. ரூட் வந்து இந்த பக்கம் பிரிட்ஜுக்கு கீழே போகுது, இந்த பக்கம் பீச்சு, அப்படியே இந்த பக்கம் ரிவர் ஒன்று போகுது. இந்த ரிவரில் தான் கைக்கிங் போகிறாங்க. அங்கே பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் லொக்கேஷனு. இங்கே ஏதோ ஒரு ரெசார்ட் இருக்குது, ஆப்போசிட்லேயே ஒரு ரிவரு, அங்கே ஃபுல்லாக மவுண்டெயின்ஸு. அவங்க பாருங்கள் ஃபிஷ்ஷிங்கு போயிட்டுருக்காங்க போல். நல்லா இருக்குது பாருங்கள் நேச்சர். இந்த சைடு ஃபுல்லாக ரெசார்ட்ஸ் தான். கைஸ் நம்ம மேலே இருந்து அந்த ரிவரை பார்த்தோம்ல, இது பாருங்கள். அந்த கீழே இருக்க ரோட்டில் தான் போகிறோம். அங்கே கயாக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ரிவர், அப்படியே சைடில் ஒரு ரோடு சூப்பராக இருக்குது பாருங்கள். ரோடு ஒட்டி ரிவரே இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. கரேஜ் கேஃபே. இந்த கடையை நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேங்க. இந்த ராயல் என்ஃபீல்டு, இது ராயல் என்ஃபீல்டு ஷோரூமு ப்ளஸ் வந்து கெஃபே இருக்குது. ஏதோ பழைய சர்ச்சு போல். பெட்ரோல்லாம் விற்கிறாங்க பாருங்க. கடையில் பெட்ரோலாக விற்பாங்க. ஏன்னா இங்கே பக்கத்தில் பெட்ரோல் பங்க்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் ஹை ரேட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ அனாஜியில் பைக் எடுக்கும் போதுலேருந்து நீங்கள் பெட்ரோல் போட்டு வந்துடுங்க, அங்கேயே பெட்ரோல் பங்க் இருக்கும். 96 ருபீஸ் நினைக்கிறேன் இங்கே பெட்ரோலு. நேற்று 250க்கு போட்டேன், 96 ருபீஸ் இங்கே பெட்ரோலு. ஸோ நீங்கள் அங்கேயே போட்டுருங்க. இங்கெல்லாம் பாட்டிலில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். கைஸ் வாவ், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். ரோட் சைடில் அங்கங்கே ஒரு சீனிக்கான பிளேஸ் இருக்குது. நல்லா மெயின்டைனும் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்க. அது என்னன்னே தெரில, ரெசார்ட்டா இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா என்னன்னே தெரில. எப்படி இருக்கு பாருங்க. அண்ணா கைஸ் கடையில் அது பெட்ரோல் விற்கிறாங்க. எவ்வளோன்னு கேட்டேன், 120 ருபீஸா.
நீங்கள் முன்னாடி பங்க்கில் போட்டாலே 96 ருபீஸ் தான் ஆகுது. ஸோ 24 ருபீஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும். நம்ம அஞ்சுனா பீச் இதை பாருங்கள், சின்ன ரூட்டு. அப்படியே இந்த சந்துக்குள்ளே போனால் தான் பீச்சுன்றாங்க. ஆனால் கைஸ் ஒரு விஷயம், பார்க்கிங் வந்து 2 வீலர் பார்க்கிங் வந்து நீங்கள் கம்மியாக பேசுனீங்க கம்மியாக தருவானுங்க. 50 ருபீஸ் சொல்லுவாங்க, 20 ருபீஸ்ன்னு சொல்லுங்கள், ஒத்துக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் நீங்கள் போகிற மாதிரி போங்க, 30 ருபீஸ் வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் அதை பார்க்கிங் கூட இங்கே அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓ இதான் பீச்சா? ஓ நல்லா இருக்கே. ஆனால் ஃபுல்லாக பீச்சாக தான் இருக்குது, தரையே இல்லை போல இருக்கே. தண்ணியில் தான் நடந்து போகணுமோ? ஓகே, இதுதான் அந்த கேஃபேக்குள்ளெல்லாம் தண்ணி வருமே, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாவ், சின்ன படிக்கட்டு. பீச்சை ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க. அப்படியே பீச்சு ஒட்டின மாதிரியே கேஃபே எல்லாம் இருக்கு. படிக்கட்டில் இறங்கினா தண்ணி வந்துடும். இறங்கணும், தண்ணி வந்துச்சு. அங்கே ஃபுல்லாக கேஃபே இருக்கு. இங்கே கூட்டம் இல்லை, இங்கே கூட்டம் கம்மியாக தான் இருக்கு, கூட்டமே இல்லை இந்த பீச்சில். ஆனால் பீச் நல்லா இருக்கு. இங்கே சின்னதாக ஊஞ்சல் மாதிரிலாம் வச்சுருக்காங்க பாருங்க, அப்படியே ஜாலியாக உட்காந்துக்கலாம். அப்படியே கீழே தண்ணி இருக்கும், மேலே உட்காந்துக்கலாம். அது பாருங்க, ஊஞ்சல் அப்படியே ஜாலியாக உட்காந்து அப்படியே ஆடலாம். கைஸ், இதுதான் அஞ்சுனா பீச்சு. பார்த்துக்கோங்க, கூட்டம்லாம் எதுவும் கிடையாது. சும்மா இந்த மாதிரி ஊஞ்சல் இருக்குது, நிறைய கேஃபே இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஈவினிங்கில் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றாங்க. இப்போ லைட்டாக மழை வர பெய்யுது, தூரல் போடுது. ஸோ அஞ்சுனா பீச்சு தான், இப்படி தான் வரணும் நீங்கள். நல்லாயிருக்கு பீச்சு. ஓகே கைஸ், அஞ்சுனா பீச் பார்த்தாச்சு. பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க, சும்மா பீச் மட்டும் தான் இருக்குது. கேஃபே இருக்கும் அங்கே. கேஃபே நம்ம போன டைம் வேறு எதுவும் ஓப்பனாகவும் இல்லை அவ்வளோவா. சும்மா அங்கே பீச் இருக்குது. பீச் வந்து ரொம்ப அந்த மண்ணுக்கு ஒட்டி இருக்குது. ஸோ அதுதான் அங்கே போகிறது கொஞ்சம் வேஸ்ட் தான். பார்க்கிங்லாம் போட்டு கார்லலாம் போனீங்கன்னா பார்க்கிங் 100 ரூபா போடுவானுங்க. பார்க்கிங் பார்த்து குறைச்சி பேசுங்க, அவங்க குறைச்சி வருவாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ பார்ட் 1 நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. வீடியோ முடிச்சுட்டு ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், நாம் இங்கே நடுவில் ஒரு இடத்துல வந்து காலுங்கோட்டை பீச், கே பீச் நாம காலுங்கோட் பீச்சுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, அஞ்சனா பீச்லேருந்து காலங்கோட் பீச் போகிற வழியில் இங்கே ஒரு கடையில் காலங்கோட் பீச் 6 கிலோமீட்டர்னா? ஸோ அங்கே நடுவில் ஒரு டீ கடையில் வந்திருக்கோம். ஸோ டீ சொல்லியிருக்கோம். தாத்தா டீ தராரு, அவரோட கடை தான். ஸோ இதுதான் அவரோட கடை, சின்ன கடை. இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு உண்மையாக செம்மையாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் லோக்கல் ஷாப்ஸ் நிறையா போய் பாருங்கள். கோவாலாம் வந்தீங்கன்னா அங்கே தான் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக ஹைஃபையாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்குது. ஸோ தாத்தா நம்மளுக்கு டீ போட்டு கொடுத்துருக்காரு. எப்படி இருக்குது? आपका नाम क्या है? हाँ, हमारा नाम तुलसी है। कुलसिया? अच्छा, कुलसी। आप गोवा से ही हो क्या? गोवा का। अच्छा, आज बारिश आ रहा है, कल बारिश नहीं था? कल भी 2-3 दिन हुआ, बारिश बहुत लगा है। अच्छा, 3 दिन हुआ, 3 दिन है? कल रात को नहीं था? रात को थोड़ा कम था, अभी सुबह 5 बजे को चालू हुआ। सुबह 5 बजे को। கைஸ், அவர் என்ன சொல்கிறாருன்னா, காலைல 5 மணிக்கு தான் மழை ஸ்டார்ட் ஆச்சான். நேற்று அவ்வளோவா இல்லைனா 2 நாள் முன்னாடி மழை இருந்ததான். ஸோ அவர் கோவாலேருந்து தான் இருக்கார். கோவா தான் அவரோட நேட்டிவ். டீ குடிச்சு பார்ப்போம்.
நல்லா இருக்குங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. நம்ம இப்போ வந்து அர்ஜுனா பீச்சிலேருந்து நம்ம இப்போது போக போகிறோம் கோன் ஃபிஷ் தாலி சாப்பிட. ஸோ அது எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். நீங்கள் எனக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கோவா போகிறாங்கன்னா இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே.